தேனி மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் 9ஆம் தேதி பகல் 12 மணி அளவில் பள்ளி வாகனங்கள் தரம் குறித்து ஆய்வு கலெக்டர் தலைமையில் நடைபெற்றது. தேனி மாவட்ட நிர்வாகம், மாவட்ட காவல்துறை, போக்குவரத்துத்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்பில் ஆண்டுதோறும் பள்ளி வாகனங்கள் பொதுச்சாலைகளில் இயக்க தகுதி வாய்ந்ததாக உள்ளதா என ஆய்வு நடத்தப்படுவது வழக்கம். அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு தேனி மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் தேனி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் அனைத்து பள்ளிகளின் வாகனங்கள் பொதுச்சாலையில் இயக்க தகுதி வாய்ந்ததாக உள்ளதா என மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வில் முன்னதாக பள்ளி வாகன ஓட்டுநர்களுக்கான இலவச கண் மற்றும் சர்க்கரை இரத்த அழுத்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து வாகனங்கள் எவ்வாறு தகுதி வாய்ந்ததாக உள்ளதா என கலெக்டர் ரஞ்சித் சிங் நேரில் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் ஸ்நேகப்பிரியா, பெரியகுளம் சாராட்சியர் ரஜத் பீடன், வட்டார போக்குவரத்து அலுவலர் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், பள்ளி வாகன ஓட்டிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசுகையில், வேக கட்டுப்பாடு வாகனங்களுக்கு மட்டுமல்ல, ஓட்டுநர்களுக்கும் தேவை. முந்தி செல்வதன் மூலம் எந்த பயனும் இல்லை. சிறு குழந்தைகளை, பள்ளி குழந்தைகளை அழைத்து செல்லும் பணியில் நாம் இருப்பதால் மிகுந்த பொறுப்போடு பள்ளி வாகன ஓட்டுநர்கள் செயல்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை வாகன ஓட்டிகள் முன்னிலையில் எடுத்துரைத்தார். மேலும் தேனி மாவட்டத்தில் மொத்தம் 667 பள்ளி வாகனங்கள் இயக்கப்பட்டு வருவதாகவும், முதற்கட்டமாக பெரியகுளம், ஆண்டிப்பட்டி, தேனி உள்ளிட்ட பகுதிகளில் இயக்கப்பட்டு வரும் 380 வாகனங்கள் பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும், அடுத்த கட்டமாக உத்தமபாளையத்தைச் சேர்ந்த 287 பள்ளி வாகனங்கள் பரிசோதனை செய்யப்படும் என்றும் தெரிவித்தார்.